Welcome to our channel Make Maths Easy with Malar. Today class 10th la chapter 5 coordinate geometry la exercise 5.2 fourth problem பார்க்கலாம். What is the slope of a line perpendicular to the line joining A 5,1 and P where P is the midpoint of the segment joining 4,2 and minus 6,4. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நமக்கு 2 பாயிண்ட் வேணும். பட் இங்கே ஏ வந்து 5,1 கொடுத்துருக்குறாங்க. பியோட வேல்யூ நமக்கு தெரியாது. பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண ஒரு க்ளூ கொடுத்துருக்குறாங்க. பி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் த செக்மெண்ட் ஜாயினிங் 4,2 அண்ட் minus 6,4னு. ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அந்த பியை யூஸ் பண்ணி ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். ஒன் மோர் வந்து கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஸ்லோப் ஆஃப் லைன் வந்து பர்பண்டிகுலர்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சொல்யூஷன் போகலாமா? சொல்யூஷன் என்ன? கிவன் பாயிண்ட்ஸை எழுதிக்க போகிறோம். ஏ வந்து 5,1, பி நமக்கு தெரியாது. ஸோ x2 y2 நான் டினோட் பண்ணியிருக்கிறேன். ஆல்சோ கிவன் பி இஸ் தி மிட் பாயிண்ட் ஆஃப் அந்த 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 4,2 அண்ட் minus 6,4. ஸோ இதை x1 y1 x2 y2ன்னு டினோட் பண்ணிக்கோ. ஸோ பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. 4,2 minus 6,4 x1 y1 x2 y2 டினோட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? மிட் பாயிண்ட்ங்கிறது இங்கே பின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா எழுதிக்கோங்க. மிட் பாயிண்ட் which is equal to x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. மிட் பாயிண்ட் which is equal to x1 வேல்யூ என்ன? 4, x2 வேல்யூ என்ன? minus 6 divided by 2, y1 வேல்யூ என்ன? 2 plus y2 வேல்யூ 4 divided by 2. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா minus 2 divided by 2, 6 divided by 2 which is equal to cancel பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? minus 1, 3. மிட் பாயிண்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? மிட் பாயிண்ட் p is equal to minus 1, 3. Next we have to find the slope. Slope என்ன ஃபார்முலா? y2 minus y1 divided by x2 minus x1. Already a given 5,1. இப்போ p நம்ம find out பண்ணோம் minus 1, 3. இதை x1 y1 x2 y2 டினோட் பண்ணிக்கோங்க. ஸ்லோப்போட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 3 minus 1 divided by minus 1 minus 5 வரும். 3 minus 1 வந்து 2 divided by minus 1 minus 5 சேம் சிம்பிள். ஸோ ஆட் பண்ணி அதே சிம்பிள் போடணும். 2 divided by minus 6 which is equal to minus 1 divided by 3. ஸோ ஸ்லோப் வந்து which is equal to minus 1 divided by 3. அதாவது ஏபி வேல்யூ ஏயும் பியும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்ல, அதுதான் வந்து minus 1/3. இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? தட் இஸ் பெர்பண்டிகுலர் டு த லைன் சொல்லியிருந்தாங்க. பெர்பண்டிகுலர் கண்டிஷன் என்ன? m1 into m2 is equal to minus 1. ஸோ இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஸ்லோப் வேல்யூவை m1 டினோட் பண்ணிக்கோங்க. m1 which is equal to minus 1 divided by 3. m1 is equal to minus 1 divided by 3. கண்டிஷன் என்ன? m1 into m2 is equal to m1 இருக்க பிளேஸில் நான் minus 1/3 ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன் into m2 which is equal to minus 1. m2 is equal to மல்டிப்ளேல இருக்குது. ஸோ இந்த பக்கம் போகும்போது ரெசிப்ரோக்கலாக போகும். minus 1 into 3 divided by minus 1. minus கேன்சல் ஆயிடுச்சு. m2 which is equal to 3. ஸோ m2 ஓட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் which is perpendicular to AP. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.